ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, எம்பெடட் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸருக்கான டிஃபரன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம STM32 சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். உங்களுடைய கூகுள் க்ரோம் பேஜ் வந்து கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து STM32 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கலாம், மேபி சொல்லாமே இருந்திருக்கலாம். ஓகே, அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன், இல்லை சொல்லாம கூட இருப்பேன். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்க, இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன். STM32 அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். STM32 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் STM32 அப்படின்னு எனக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம் சர்ச் பண்ணுறதுனால எனக்கு ஃபஸ்ட்டாகவே வருது. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து செகண்ட் லிங்காவோ தேர்ட் லிங்காவோ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு STM32 இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் ஃபார் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா STM வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷனாகவே இருக்குது. இது வெப்சைட் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கெட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இந்த இடத்துல லோட் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சு, டவுன்லோட் டேட்டா ஃப்ரீ அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, கெட் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிடலாம், இல்லை கெட் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக சாஃப்ட்வேரோட பேஜுக்கு வந்து அதில் ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சாஃப்ட்வேரோட லிங்க் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டெஃபியான் வைஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபியானுக்கானது எடுத்துக்கலாம். STM32 டெஃபியான் வைஸ். ஓகே, அதேமாதிரி STM32 லினக்ஸ், அதேமாதிரி STM32 மேக், அதேமாதிரி STM32 RPM, இது மாதிரி டிஃப்ரெண்ட் வாய்ஸ்க்கான நமக்கு வெர்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், STM32 விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸுங்கிறத 1.19.0. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.19.0. நான் ஏற்கனவே என்னுடைய லேப்டாப்பில் வந்து 1.18.1 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கெட் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கேட்கும். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண தேவை, டேரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் தரேன். இப்போ அக்செப்ட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும், டேரெக்டாக டவுன்லோட் பண்ண போகும். ஓகே, அப்போ லாகின் டு MyST கிரியேட் MyST அக்கௌண்ட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் MyST அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது, நான் அதனால் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ண போக கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்ம வந்து மிஸ்டர் மிஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் கன்ஃபர்மேஷன். இது வந்து பிஸ்னஸ் மெயிலில் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டே நீங்கள் போடலாம். ஓகே, ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டு நீங்கள் இது பண்ணிங்க. கம்பெனியாக யூனிவர்சிட்டி நீங்கள் எந்த காலேஜ் படிக்கணும் அந்த காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணிங்க. இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிவ் இல்லை இண்டஸ்ட்ரி இல்லை இன்ஜினியரிங் இது ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஆனிஷியில் கண்ட்ரி ரீஜியன், ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரி, அதுமாதிரி ஸ்டேட்டு, ஜிப், போஸ்டல் கோடு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். உங்களுடைய மெயில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா சேம் இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். ஓகே, ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா WinRAR அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற STM32 சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா WinRAR அப்படின்னு ஒன்று சர்ச் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வரும், இல்லை டவுன்லோடு WinRAR அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுடைய லேப்டாப் வாய்ஸ் வந்து என்ன அவசரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா சம் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக இருக்குது அப்படின்னா அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதனால் ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.